கடைசி 5 நிமிடங்கள் காளையோட உரிமையாளர் பிடிங்க. காளை அவுத்து விடுங்க சார். வாடி வாசல்ல ஏன் இப்படி டிலே பண்றீங்க? மாடு அவரு போய் மாடு அவுத்து விடு. அந்த காளையின் வடித்தளத்துல காளை இல்லைன்னு சொல்றாங்க. விரைவாக காளைகளை அவிழ்த்து விடணும். அங்க அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடைத்துறையினர் அங்க மருத்துவ பரிசோதனை விரைவாக நடத்தி காளைகளை விரைவாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் மாடு அவுத்து விடுங்கப்பா. மாட்டை அவுத்து விடுங்கப்பா. டேய் தம்பி இந்த மாடு கவுரு போடுங்க. ஏரி பிரதர்ஸ் மாட்டு கவுரு போடுறீங்களா இல்லையா? அடுத்த மாடு அவுக்கணுமா? நீங்களும் எப்படி செஞ்சா அப்படியா? கவுர போடுங்க. மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் வருது கொஞ்சம். ஐயா மாடு நீங்க அனைத்து மாடு வருது. வீரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அவர் ஒருத்தர் பக்கத்து மேல இருக்காரு. 6 மாடு வருது. வீரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. வீரர்கள் அந்த ரன்வேல ஓடுதளத்தில் இருக்க காளைகள் விரைவாக இந்த பக்கத்துல இருந்து நிறைய காளைகளா வந்துட்டு இருக்கு. ஆங்காங்கே இருக்கும் காவலர்கள் அந்த காளையின் உரிமையாளர்கள் இந்த பக்கம் அவங்க காளையை பிடிக்க வரணும்னு உள்பக்கமா பத்தி விட்டுறாங்க. அந்த பகுதியில் இருக்க ஃபயர் சர்வீஸ்ல இருந்து இந்த பக்கம் இருக்க காவலர்கள் அனைவரும் அந்த காளையின் உரிமையாளர்கள் கயிறு போட்டா கொண்டு போட்டோம். கயிறை போட்டுட்டு பின்னாடியே பத்திட்டு வரக்கூடாது. 2 வண்டி கூட மூவ் பண்ணி அப்படியே கடைசி வரையும் போயிட்டு வரலாம். ரன்வேல இருக்க காவல்துறையினர் ஓடுதளத்தில் இருக்க காவல்துறையினர் 2 வண்டியும் கூட அனுப்பி இப்படியே கடைசி வரையும் கொண்டு போய் விட்டு வந்துருங்க. 2 வண்டியும் கூட ரன்வேல இருக்க போலீசார் மூவ் பண்ணிக்கங்க. அண்ணா விழா கமிட்டி தான் அவரு பின்னால ஒரு பேசாதீங்க. ஒரு நிமிஷம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க. அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க அவர்கிட்ட.